பூஜை அறையில் இந்த பொருட்களை வைப்பதால் செல்வமும் வளமும் பெருகும். நிதி சிக்கல்கள் நீங்கும். இந்த பொருட்களை பூஜை அறையில் வைத்தால் செல்வமும் செழிப்பும் வரும். நிதி பிரச்சனைகளும் இருக்காது. பூஜை அறை வீட்டில் தூய்மை மற்றும் நேர்மறைக்கு ஒரு இடமாகும். இந்த இடத்தில் தெய்வங்கள் இருப்பது தெய்வீக சக்தியை வெளிப்படுத்துகிறது. இது வீட்டை புனிதமாக வைத்திருக்கிறது. எனவே பூஜை அறையை தொடர்ந்து சுத்தம் செய்து இங்கு சுப காரியங்களை செய்ய வேண்டும். கங்கை நீர், மயில் இறகுகள், சங்கு ஓடுகள், கோதுமை மாவு, தேங்காய் போன்றவற்றை பூஜை அறையில் வைத்திருப்பது நல்லது. சில பொருட்களை பூஜை அறையில் வைத்திருப்பது நல்லது. ஒரு ஜோடி கிராம்புகளை வைத்திருப்பதும் நல்லது என்று ஜோதிடர் அனிஷ் வியாஸ் கூறுகிறார். பூஜை அறையில் ஒரு ஜோடி கிராம்புகளை வைத்திருப்பது அற்புதமான பலன்களை தரும். கிராம்பு நேர்மறை ஆற்றலின் அடையாளமாக கருதப்படுகிறது. எனவே ஒரு ஜோடி கிராம்பை பூஜை அறையில் வைத்திருப்பது நேர்மறை ஆற்றலை பரப்பும். மேலும் எதிர்மறையை நீக்கி சூழலை இனிமையாக்கும். ஜோதிட கண்ணோட்டத்தில் வாழ்க்கையை பாதிக்கும் கிரகங்களுக்கு ஜோதிடம் சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கிறது. ஜோதிடத்தில் கிராம்பு சனியுடன் தொடர்புடையதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் கிராம்புகள் வீனஸின் பிரதிநிதிகள் என்று அழைக்கப்படுகின்றன. சில நம்பிக்கைகளின்படி கிராம்பு செவ்வாய் கிரகத்துடன் தொடர்புடையதாக கூறப்படுகிறது. இதுபோன்ற சூழ்நிலையில் ஒரு ஜோடி கிராம்புகளை பூஜை அறையில் வைத்தால் சனி, சுக்கிரன், செவ்வாய் போன்ற கிரகங்களின் நல்ல பலன்கள் வீட்டில் இருக்கும். இவற்றுடன் ராகுகேது தோஷங்களின் விளைவுகளை குறைக்கும் பல பரிகாரங்களையும் ஜோதிடம் குறிப்பிடுகிறது.